கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். என் அன்புக்குரியவர்களே, இந்த யாபேசுடைய நிகழ்ச்சி இந்த ஒரு வசனம் 2 வசனத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்ற அர்த்தம். வலியினால வலி ஏற்படுத்துகிறவன் என்ற அர்த்தம். ஏனென்றால் அவனுடைய பிறப்பே ஒரு பெரிய போராட்டம். தாய் சொல்லும் பொழுது ஐயோ அவனை சொல்லுவாங்க, சில தாயார் சொல்லுவாங்க, சும்மாவா வெளியே வந்தாவே என்ன பாடுபடுத்தினான் என்று சொல்லுவார்கள். அதுபோல யாபேஸ் தன் தாய் வயிற்றிலிருந்து வரும்போது மிக வேதனையோடு வெளியே வந்தார் என்று, தாய்க்கு வேதனையோடு வெளியே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, எப்பவுமே துக்கத்தோட சில காரியங்கள் இருந்தா கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். இந்த யாபேஸ் ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. யாபேஸை பற்றி எங்கேயும் சொல்லப்படலை, அவங்க சந்ததி பற்றி சொல்லப்படலை. அவங்க ஒரு டீமா வாழ்ந்திருக்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவனை அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யார் ஜெபம் பண்ணுவா? இஸ்ரவேலர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. தேவனை அறிந்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ தாவீதுலாம் என் தேவனே அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்ப இந்த யாபேஸ் மட்டும் தான் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அப்படி கேட்கிறார். அப்ப அவர் அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வழிபடுவதை பார்த்திருக்கிறார். மற்ற ஜனங்கள் வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்றதை பார்த்திருக்கிறார். இயேசுவை தெய்வமாய் கொண்டவங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க என்பதை அவர் பார்த்திருக்கிறார். அதனாலதான் அவர் ஜெபம் பண்றதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வேற ஒண்ணுமே சொல்லப்படலை. தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. யாபேசை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போமா? உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உதவி செய்ய உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உடைய சமாதானங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் நிரப்பும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய ஜீவன் இறங்கும்படி சொல்லிக்கிறோம். பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் மாறி போகட்டும். உயிர் திறந்த ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.